நம்ம இந்த வைகுந்த வாசலா, பரமபத வாசலா, சொர்க்க வாசலான்னு சொல்லி போன ஷார்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் நம்ம இது ஏன் சொர்க்க வாசல்னு எல்லாரும் சொல்கிறா, வைகுந்த வாசலுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். சொர்க்க வாசல்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், நம்ம சாஸ்திரங்களில் கருட புராணம், விஷ்ணு புராணம், அதில் கருட புராணத்தில் வருது. அந்த கருடன் விஷ்ணுவிட்டக்க நிறைய கேள்விகளை கேட்குறார். அதில் அந்த கருடனுக்கும் விஷ்ணுக்கும் நடந்த சம்வாதம் தான் கருட புராணம். அந்த கருட புராணத்தில் ஒரு ஆத்மா சொர்க்கத்தை அடையுமா, அல்லது மறுபிறவி அடையுமா, மோட்சத்தை அடையுமா, அல்லது பரமபதத்தை அடையுமா அப்படிங்கிறதுக்கு நிறைய வியாக்கியானங்களையும் சொல்கிறார் விஷ்ணு பகவான் கருடனுக்கு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறார். அப்போ சொர்க்கலோகங்கிறது தனியாக ஒரு லோகம், வைகுந்த லோகங்கிறது தனியாக ஒரு லோகம். என்ன இப்போ சொர்க்கலோகம் வேறு, வைகுந்த லோகம் வேறு. இப்போ ஒருத்தர் நிறைய புண்ணியங்கள் அடைந்து நான் இந்த அடுத்த பிறவியில் பூமியிலையும் பிறக்காமல் புண்ணியங்களை நிறைய செய்து, புண்ணியங்கள் சும்மா சாதாரண புண்ணியம் கிடையாது, மிக பெரும் புண்ணியங்கள் செய்தவாளுக்கு அந்த யமதர்மராஜன் அந்த ஆத்மா போன உடனே யமதர்மராஜன் கேட்பான், நீ மறுபடியும் பூமியிலேயே ஒரு ராஜாவாக பிறந்து இந்த புண்ணியத்தினுடைய பலன் அனுபவிக்கிறியா, இல்லை சொர்க்கத்தில் போய் அனுபவிக்கிறியான்னு கேட்பான். அப்போ சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்துட்டா அவள் சொர்க்கத்துக்கு போகலாம். இல்லை எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், பிறவியும் வேண்டாம், நான் வைகுந்தத்துக்கு அடைந்து நான் முக்தி நிலை அடைகிறேன்னு சொன்னால் அடுத்து முக்தி, அதுதான் வைகுந்த பதவி. அப்போ வைகுந்த லோகங்கிறது வேறு, சொர்க்கலோகங்கிறது வேறு. சொர்க்கலோகங்கிறது மறுபடியும் அந்த சொர்க்கலோகத்தில் போய் நம்ம எப்படி தேவர்கள்லாம் அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறாள் இல்லையா, அந்த கற்பக விருட்சம், காமதேனு, வேண்டியதெல்லாம் கிடைக்கக்கூடியதெல்லாம் அனுபவித்து அவள் அந்த புண்ணிய பலத்தை கழிச்சிட்டு மறுபடியும் பூமியிலே பிறந்துடுவாள். அப்போ சொர்க்கலோகத்துக்கு போனவா மறுபடியும் பூமியில் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சொர்க்கலோகத்தில் போய் மேற்கொண்டு வைகுந்தத்துக்கு போகிறவாளும் இருக்கிறா. ஆனால் நம்ம இகத்தில் நம்ம எப்படி வாழறோங்கிறத பொறுத்து தான் அந்த சொர்க்கத்தில் நம்ம எப்படி வைகுந்தத்தை நோக்கி அந்த சொர்க்கலோகத்தை அனுபவித்து முடித்து வைகுந்தத்துக்கு போக போகிறோமா அல்லது பூமியில் பிறக்க போகிறோமாங்கிறது முடிவு பண்ணணும். அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு சொர்க்க வாசலா, பரமபத வாசலா அல்லது வைகுந்த வாசலான்னு சொன்னால், சொர்க்க வாசல் வேணுங்கிறவாளுக்கு சொர்க்கம், வைகுந்த வேணுங்கிறவாளுக்கு வைகுந்த பதவி. ஏன்னா பரமபதம்ங்கிறதே வைகுந்த வாசல் வழியாக போனால் தான் பரமபதத்துக்கு போக முடியும், ரெண்டும் ஒன்று தான். அந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு என்ன தோன்றதுன்னா, ஸ்ரீரங்கம் பாருங்கள், பெருமாள் தெற்க நோக்கி இருப்பார். ஆனால் அந்த பரமபத வாசல் பாருங்கள் வடக்கு நோக்கி இருக்கும். இது ரெண்டுமே எதிர்மறையாக இருக்கும். இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.